மாதாக்கள், சரஸ்வதிகள், லக்ஷ்மிகள், துர்கைகள் என சொல்லக்கூடிய பாஜக இன்று பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய வன்முறையை இந்தியா முழுவதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்றால் அதற்கு பாஜகவிற்கு சலைத்தவர்கள் பாஜக மட்டும்தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நேரு பாரம்பரியத்தின் அன்னை இந்திரா காந்தியின் வம்சாவழியில் வந்தவர் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள். இன்றைய பாராளுமன்றத்தின் லோக்சபா அப்போசிஷன் பார்ட்டி லீடராக உள்ளார், எல்ஓபியாக உள்ளார். அப்படிப்பட்டவரை பார்த்து கரூரில் எங்களுடைய அன்பு சகோதரி கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களை கரூரை சார்ந்த பாஜகவின் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தரக்குறைவாக பேசியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கட்சி, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ மாவட்ட தலைவர் இப்படி இல்லாம பேசுவாங்க? அரசியல் நிறைய பேசுவாங்கங்க. பெண்கள் என்றாலே போக பொருள் என்றுதான் அர்த்தம். பெண், மண், பொன், பொருள் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் மன்னர் காலத்து வாழ்க்கை வாழ்வது போல் பெண்களை பார்த்து தரக்குறைவாக பேசிக் கொண்டுள்ளார்கள். தமிழகத்தில் பெண்களை நாம் மதிக்கின்றோம். இங்கு பெரிய அளவுக்கு கலாச்சார சீரழிவு கிடையாது. வட இந்தியாக்களில் நீங்க நிறைய லிவிங் டுகெதர் பார்க்கலாம், நீங்க நிறைய போதை பார்க்கலாம், நீங்க நிறைய பார்க்கலாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கக்கூடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கண்டிப்பாக தமிழகத்தை சேர்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி மதிக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர் மேல நாங்க சட்டத்தை எங்களுடைய கண்ணாக மதித்து சட்டப்படி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கரூர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. என்னைக்கு போட்டீங்க எஃப்ஐஆர்? நீங்க 15/2/2026 அன்று நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி 23/2/2026. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல் அடுத்த அளவில் இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் அப்படின்ட்டு நான்லாம் நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது நிறைய இடத்துல ரொம்ப பெருமிதமாக சொல்லிக் கொள்வது உண்டு. அப்ப ஏன் இன்னும் நீங்க செந்தில்நாதனை கைது செய்யவில்லை? இந்தியாவின் 4வது தூணான பத்திரிகையாளர்களின் இந்த சந்திப்பு மூலமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு காவல்துறையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். எங்கள் பக்கம் நியாயம் உள்ளது. எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. உடனடியாக பாஜகவின் செந்தில்நாதனை கைது செய்ய வலியுறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். கமல் உட்கார்.